அன்றுக்கினிய ஆயர்குல நம்பிக்கை நட்சத்திரங்களே, ஆயர்குல போராளிகளே, நமது அழைப்பை ஏற்று நமக்கெல்லாம் சிறப்பு செய்த அன்பு நண்பர் ஹஜ் கமிட்டியின் தலைவர் அபுபக்கர் அவர்களே, கவிஞர் திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் ராசி அழகப்பன் அவர்களே, நீண்ட ஒரு அறிவுரை வழங்கி அமர்ந்துள்ள அன்பு சகோதரர் CR பாஸ்கர் அவர்களே, இங்கே கிருஷ்ணனின் புகழ் பாடும் இஸ்கான் நிறுவனத்தின் சார்பாக இங்கே வந்திருந்து உரையாற்றி அமர்ந்த அன்பு சகோதரர் தாராபதி யாதவ் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற வெற்றியாளர்களே, இங்கே மேடைக்கு அருகே இருந்து சிறிது மார்க்குகளே மேடையை தவறவிட்ட வருங்கால ஆயர் குலத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்களே, கூடியிருக்கின்ற போராளிகளே, தேசிய மாவட்ட தளபதிகளே, மாநில தளபதிகளே, அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அன்பிற்கினிய சொந்தங்களே, ஒரு ஜாதிய இயக்கம் என்பது ஜாதிய போராட்டத்திற்காக வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு ஆர்ப்பாட்டங்களில் பல்லுயிர்களை பலி கொடுத்துவிட்டு அதனுடைய இயக்க தலைவர்கள் ஆட்சி கட்டலில் அமர்ந்த விதத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அதே போன்ற ஒரு ஜாதி இயக்கத்தை ஆரம்பித்து வன்முறை இல்லாமல் அவசரப்படாமல் நாங்கள் ஆட்சி கட்டலில் ஏற வேண்டிய அவசியம் எங்களுக்கு அல்ல, எனக்கும் இல்லை, என்னோடு போராடுகின்ற தேசிய மாநில மாவட்ட தளபதிகளுக்கும் இல்லை. ஆனால் ஆயர்குலம் அமர வேண்டும். இன்றல்ல நாளையல்ல, இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தின் முடிவிலே ஆயர்குல மக்கள் ஆட்சி கட்டிலில் அமர்கின்ற நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஒரு சிறு போராட்டமும் இல்லை. என்னுடைய போராளிகளை போராளிகள் என்று விளைத்தாலும், போராளிகள் என்றால் களத்திலே பேருந்துகளை கொளுத்துவனோ மரங்களை வெட்டுவனோ போராளி அல்ல. அவர்கள் கோழைகள். சாதிக்க முடியாது, பொறுமை இருக்க முடியாது, பொறுமையாய் இருக்க முடியாது, இன்றே வேண்டும், இப்போதே வேண்டும், ஆட்சி கட்டில் இன்றே வேண்டும் என்று அவசரப்படுகிறவர்கள் தான் மரத்தை வெட்டுவார்கள், பேருந்தை கொளுத்துவார்கள். எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கல்ல ஆட்சி கட்டில், எங்களுக்கல்ல அரசு அதிகாரம். என்னுடைய சமுதாயத்திற்கு வேண்டும் ஆட்சி அதிகாரம். என்னுடைய சமுதாயத்தின் குழந்தைகள் வளர வேண்டும். இன்றைய ஆயர் குலத்தின் மாணவர்கள் நாளைய இந்தியாவின் சிற்பிகள். இந்தியாவில் IAS அதிகாரிகள் வளம் வந்து நிர்வாகத்தை ஏற்கக்கூடியவர்கள், IPS அதிகாரிகளாக வந்து காவல்துறையை கட்டி காக்க வேண்டியவர்கள், அமைச்சர்களாக பவனி வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல் காட்ட வேண்டும் என்றுதான் இங்கே கல்வியிலும் எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய ராசி அழகப்பன் கூறினார், தேவநாதன் மனிதனேன், அதனால் தான் நாங்கள் வந்தோம், ஜாதி எங்களுக்கு முக்கியமல்ல என்று கூறினார். அது அவர் கருத்து. அவர் மிகப்பெரிய சமூக ஆர்வலர். கல்லூரி காலத்திலிருந்தே சமுதாயத்திற்காக, பின்தங்கிய சமுதாயத்திற்காக, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக பாடுபட்டு கொண்டு வருகிறவர். அன்றுக்கினிய ராசி அழகப்பன் அவர்களே, நாங்களும் சமுதாயத்தின் ஆர்வலர்கள் தான், நாங்களும் பாடுபட்டோம். ஆனால் என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, என் குடும்பத்திற்கு பிரச்சனை இருக்கும் பொழுது, என் குடும்ப பிரச்சனை தான் மேலோங்கி இருக்கிறது, என்னுடைய சமுதாய பிரச்சனை தான் மேலோங்கி இருக்கிறது. சமுதாயத்தை நான் பிரிக்கவில்லை, ஜாதியம் நான் பேசவில்லை. இந்தியாவின் பாரத பிரதமர் பேசுகிறார் ஜாதியம் பற்றி, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து முதலமைச்சர்களும் பேசுகிறார்கள் ஜாதியத்தை பற்றி. ஜாதியம் இல்லாமல் ஒரு இடஒதுக்கீடு கூட கிடையாது. ஒரு மாணவர்களை பொருளாதார அடிப்படையில் பிரிக்கலாம், வறுமை கோட்டின் கீழே இருப்பவர்கள் என்று பிரிக்கலாம், பணக்காரர்கள் என்று பிரிக்கலாம், ஆனால் மார்க்கு விகிதத்தில் கூட பிரிக்கலாம். ஆனால் இந்தியாவிலே நீங்கள் எத்தனை மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய ஜாதிக்கு என்றுதான் சீட்டே தவிர மார்க்குக்கு சீட்டு இல்லை.
பாரதத்தின் ஜனாதிபதி சொல்லட்டும், பாரதத்தின் பிரதமர் சொல்லட்டும், ஜாதி இல்லை என்று. நாங்களும் சொல்லுகிறோம் ஜாதி இல்லை என்று. அரசியல் அமைப்பு சொல்லுகிறது, ரிசர்வேஷன் பேசுகிறது, இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது இத்தனை ஜாதிகளுக்கு இத்தனை சீட்டுக்கள் என்று. அப்படி என்றால் ஜாதிக்கு தானே இங்கே சீட்டு, ஜாதிக்கு தானே இந்தியாவிலே வாழ்க்கை. ஆகவேதான் ஜாதியம் பேசுகிறோம். ஜாதியம் பேசி நான் கூட கல்லூரி காலங்களில் ஜாதியம் பேசுவது ஏதோ தவறு என்று நினைத்தோம், ஜாதிய வெறி என்று நினைத்தோம். கடந்த 98 2010 வரை என்னிடம் புள்ளி விவரம் இருக்கிறது. தமிழகத்திலே 2,18,000 MBCயை சார்ந்த ஜாதியினர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அன்றைய தினம் 84, 87களில் அவர்கள் போராடிய போராட்டங்களின் பயன். அந்த நேரத்தில் நம்முடைய இனத்தலைவர்கள் போராடவில்லை என்றால் அவ்வளவு வேகத்தில் அந்த போராட்டம் அமையவில்லை. அந்த போராட்டம் அரசாங்கத்தின் காதுக்கு எட்டவில்லை. ஏன் இன்றைக்கு கூட மிகப்பெரிய அவமானம் இந்த இனத்திற்கு. தமிழகத்தின் அரசு அத்தனை யாதவர்களும் இந்த அரசுக்கு தான் வாக்களித்தார்கள். நாங்கள் போட்டியிட்ட இடங்களில் கூட பாதிக்கும் மேற்பட்ட யாதவர்கள் அதிமுக அரசுக்கு வாக்களித்தார்கள். ஆனால் அழகுமுத்துக்கோனுக்கு அரசு விழா எடுப்பதற்கு இந்த அரசுக்கு தைரியம் கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய வாக்குகள் சிதறி கிடக்கின்றன. அனைத்து இன தலைவர்களுக்கும் அரசு விழா எடுக்கிறார்கள். சிங்காரவேலருக்கு நினைவு மண்டபம் கட்டுகிறார். சபாநாயகர் என்ற அந்தஸ்தில் இருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் ஜெயக்குமார் அவர்கள் பெருமிதத்தோடு தன்னுடைய சமுதாயத்தை அடையாளம் கட்டிக்கொண்டு ஒரு சபாநாயகர். அது தவறல்ல. ஏனென்றால் அவர் தந்தையின் மகன். அதையும் மீற அந்த ஜாதியின் உறுப்பினர். அந்த ஜாதிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கிடைத்தவுடன் பெருமிதத்தோடு முதல்வரை சந்திக்கிறார், நன்றி தெரிவிக்கிறார், பாராட்டுகிறோம். அந்த உரிமை வேண்டும், உணர்வு வேண்டும். ஆனால் இந்த ஜாதியிலிருந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருந்தால் ஒருவர் கூட அழகுமுத்து விழாவிற்கு முதல் சுதந்திர போராட்ட வீரன் சாதாரண நபர் அல்ல. இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்கே வித்திட்டவன் ஒரு யாதவன். அந்த யாதவனுக்கு நினைவு மண்டபம் கட்டியது அரசாங்கம், சென்னையிலே சிலை வைத்தது அரசாங்கம். ஆனால் அவர்களுக்கு அரசு விழா எடுக்க சொல்லி நாங்களும் கடிதம் மேல் கடிதம் போட்டோம். நம்முடைய இனத்தின் சார்பாக ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று அன்புக்குரிய அண்ணன் அசோக்குமார் அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துவார். அவர் கூட நம் இனத்தை சார்ந்தவர் என்று. அவருக்கும் கடிதம் எழுதினோம். நேரிலே சென்றார் குணசீலன் யாதவ் அவர்களும் பல்வேறு தலைவர்களும். அவரும் பார்த்தார். ஆனால் ஒரு மாலை கூட அணிவிப்பதற்கு அவருக்கு உணர்வு இல்லை. உரிமை இல்லையா, உணர்வு இல்லையா என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேக கேள்வி. உணர்வு வேண்டும். ஆகவேதான் கல்வியில் முன்னே வருகின்ற மாணவர்களை சந்தித்து, இது உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பம் என்பது உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, உன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற இவ்வளவு பெரிய சமுதாயம் உன்னுடைய குடும்பம் என்று அடையாளம் காண்பிப்பதற்காக தான் இந்த சமுதாயத்திற்காக நீ போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். நீ போராட வேண்டும். வன்முறையற்ற போராட்டத்தை தலைமையேற்க வேண்டும். இந்த போராட்ட களம் எங்களோடு நின்றுவிடக் கூடாது. போராட வேண்டும். எது குலமும் ஆயக்குலமும் போராட வேண்டும். போராடி கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி பெற்ற பிறகும் போராட வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் நிதி. வெற்றி வந்துவிட்டது, இடஒதுக்கீடு கிடைத்து விட்டது என்று நீங்கள் தத்தம் போக்கில் இருந்து விட்டீர்கள் என்றால் மீண்டும் அந்த இடஒதுக்கீடு உங்களை அறியாமலேயே பறித்துக் கொள்ளப்படும். நம்முடைய சமுதாய பணியாளர்களை சந்தித்து, நம்முடைய சமுதாயத்தில் கல்வியற்றவர்களை சந்தித்து அவர்களுக்கு கல்வி போதிக்க வேண்டும். உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். இதுவும் உன்னுடைய குடும்பம் என்பதை காண்பிப்பதற்காக தான் நாங்கள் இவ்வளவு பிரச்சனையை போராடி கொண்டிருக்கிறோம். காவல் நிலையம் வேண்டும் என்றால் அதை அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். நமக்கென்று பர்சனலாக ஒரு செக்யூரிட்டி வைத்துக் கொள்ளலாம். அதற்காக நான் கிராமத்துக்கு காவல் நிலையம் வைக்க முடியுமா? கல்வி வேண்டும் என்றால்
அது அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். அதை நோக்கிய போராட்டம் அனைத்து ஜாதிய மக்களிடம் இருக்க வேண்டும். ஒழிய நான் எனக்கே செய்து கொள்வேன், நாங்கள் எங்களுக்குள்ளே, அப்படி என்றால் எதற்காக அரசாங்கம்? காவல் நிலையத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், சாலைகளை நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள், மருத்துவமனையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், நீதிமன்றங்களை நீங்களே வைத்துக் கொண்டு நீதிபதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எதுக்கு ஜனநாயகம்? அதற்கு பிறகு எதுக்கு வரி? வரி எதற்கு கட்டுகிறோம்? கல்விக்கும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய பாதுகாப்பிற்கும் உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பிற்கும் தானே நம்முடைய வரி பணம் செலுத்தப்படுகிறது. அதை உரிமையோடு கேட்க வேண்டும். அதற்காக நான் காவல் நிலையம் வைப்பதோ, நான் யூனிவர்சிட்டி வைப்பதோ நம்முடைய பணி அல்ல. ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும். அதை நோக்கிய நம்முடைய போராட்டம் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். அனைத்து மக்களும் சென்று வருகிற ஆண்டு முதல் கல்வி கட்டணம் கட்டாதீர்கள், ஒருவரும் கல்வி கட்டணம் கட்டாதீர்கள், கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். நான் சொல்லவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டம். அன்புக்குரிய சிற்பிகளே, உடனே நோட் செய்து கொள்ளுங்கள். அரசியலமைப்பு சட்டம் 221A ஆர்டிகல், according to constitution 21A ஆர்டிகல் 86th amendment, ஆர்டிகல் 21A என்ன சொல்லுது? கம்பல்சரி எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன். அதை 86வது அமெண்ட்மெண்டிலே அங்கே 6 வயது முதல் 14 வயது வரை இருக்கின்ற இந்தியாவில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி என்று 21A ஆர்டிகல் 86வது அமெண்ட்மெண்ட் சொல்லுகிறது. அதை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மனதிலே. அதை ஒவ்வொரு உங்களுடைய நண்பரிடம் கூறுங்கள். அந்த ஆர்டிகல் படி அரசாங்கம் செய்ய வேண்டும். அதற்கு பணம் இருப்பதால் தானே 6 வயது முதல் 14 வயது வரை கட்டாய கல்வி. ஆனால் எல்கேஜி சேர்க்க வேண்டும் என்றால் 5000 முதல் 5 லட்சம் வரை கொள்ளையடிக்கிறார்கள் கொள்ளையர்கள். அரசியல்வாதிகளின் ஊழலை எதிர்த்து அன்பு பெரியவர் அண்ணா ஆசிரியர் போராடுகிறார். பழைய சமூக ஆர்வலர்கள் போராடுகிறார்கள். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் அரசியலிலே முன் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் போராடுகிறார்கள் அந்த சமூக ஆர்வலருடன் சேர்ந்து. ஆனால் அரசியல்வாதிகள் அடிக்கின்ற கொள்ளையை விட இன்றைய தினம் இந்தியாவை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற, இந்தியாவின் பாராளுமன்றத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்ற 2வது அலைவரிசை 2G ஸ்பெக்ட்ரம், அதனுடைய மொத்த ஊழலே 1,80,000 கோடி தான். என்னடா இது? 1,80,000 கோடி தான். எஸ், அதை விட லட்சக்கணக்கான கோடிகளை யூனிவர்சிட்டிகள் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆயர்குல போராளிகளே, அவர்கள் ஊழல் மூலமாக ஒரு லைசன்ஸை கொடுப்பது மூலமாக இன்னொரு பணக்காரனிடமிருந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு நமக்கு மறைமுகமாக அங்கே வரி செலுத்துகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற கல்வி கொள்ளையர்களோ நேரடியாகவே ஏசி ரூமில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு கல்விக்கும் ஒவ்வொரு துறைக்கும் பட்டியல் போட்டு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய சொந்தங்களே, கல்லூரி அமைப்பது, யூனிவர்சிட்டி அமைப்பது அவையெல்லாம் நம்முடைய ஜாதிய பணி அல்ல. நாம் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும். கல்வி கட்டணம் கட்ட மாட்டோம், அரசுதான் செய்ய வேண்டும். ஒரு மாணவன் கட்டவில்லை என்றால் அவனை டிஸ்மிஸ் செய்வார்கள். 5 பேர் கட்டவில்லை என்றால் வெளியே அனுப்புவார்கள். ஒரு பள்ளியே கட்டவில்லை, கல்லூரியே கட்டவில்லை என்றால் கல்லூரியை மூட முடியுமா? பயந்து விடாதீர்கள். எந்த காலத்திலும் கல்லூரியை மூட முடியாது. கல்லூரி யாருக்கும் சொந்தமானதல்ல. அது பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்ட். அது ஒரு சாரிட்டபிள் ட்ரஸ்ட், சமூக சேவை செய்கின்ற ஒரு இயக்கம். அந்த ட்ரஸ்டின் மூலமாக தான் அந்த கல்லூரிகள் யூனிவர்சிட்டிகள் நடந்து கொண்டிருக்கிற ஒழிய தனியாருக்கு சொந்தமானது அல்ல. அவரை குறிப்பிடுவது ட்ரஸ்டி என்பதுதான். அவரை பங்குதாரர் என்றோ இயக்குநர்கள் என்றோ கூப்பிடுவது இல்லை. அந்த அந்தஸ்து கிடையாது. ட்ரஸ்டி என்றுதான் கூப்பிடுவார்கள். அவரால் கல்லூரி நடத்த முடியவில்லை என்றால் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கலெக்டர் அவர்கள் போலீஸ் உதவியோடு அந்த கல்லூரியை நடத்துவார், நடத்த முன் வருவார். எப்போது தெரியுமா? அத்தனை மாணவர்களும் கல்வி கட்டணம் கட்டவில்லை என்றால் அரசாங்கம் நிச்சயம் இறங்கி வரும். இன்றைய தினம்
கல்வி கல்லூரியை வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர்? முன்னாள் எம்எல்ஏக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். 100 கல்லூரிகள் இருக்கிறது என்றால் 80 கல்லூரி யாருக்கு சொந்தம்? சட்டமன்ற, பாராளுமன்ற, முன்னாள் அமைச்சர், இந்நாள் அமைச்சருக்கு சொந்தம். அப்படி என்றால் நீங்கள் புதிய சட்டத்தை நாம் சட்டசபையில் எதிர்பார்க்க முடியாது. புரட்சி வர வேண்டும், வன்முறையற்ற புரட்சி வர வேண்டும். ஒத்துழையாமை இயக்கத்தை உடனடியாக கட்டவிழ்த்து விட வேண்டும். அமைதியாக ஒத்துழைக்க மாட்டோம் என்று கூற வேண்டும். நான் ஏன் கட்டணம் கட்ட வேண்டும்? ஆர்டிகல் 21A 86வது அமெண்ட்மென்ட் படி எனக்கு கட்டாய கல்வி கொடுக்க வேண்டிய கடமை இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கிறது. அதை செய்யுங்கள். உங்களுக்கு கட்டணம் வேண்டுமென்றால் அரசாங்கத்திடம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் கல்லூரிக்கு வருவோம், பள்ளிக்கு வருவோம் என்று மாணவர்கள் புறப்பட வேண்டும். கட்டணம் கட்டாமல் இந்த போராட்டம் நடத்தினால் போதும். நிச்சயமாக தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே இந்த கல்வி புரட்சி, கல்வி சுதந்திரம் உடனடியாக கிடைக்கும். அதற்காக நாம் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும். காவல் நிலையத்தார் சரியில்லை என்றால் நாமளே பாதுகாப்பு போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது தவறாக மக்களை வழிநடத்துவது, அதன் மூலம் லாப நோக்கத்தோடு செய்வது. அரசியல் என்பது சேவை செய்வதற்கு, தொழில் செய்வதற்கல்ல. அதுபோல பள்ளி கல்லூரிகளை நடத்துவது கல்வி சேவைக்காக தானே தவிர லாப நோக்கத்திற்காக அல்ல.